அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதரின் அருளோடும் வராகி எண்ணெயின் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க. இன்றைய பதிவில் பார்க்க போகிற ஒரு விஷயம் உங்கள் அனைவருக்குமே மிகவும் பயனுள்ள ஒரு விஷயங்க. இதை நீங்கள் செய்கிற பட்சத்தில் இது வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் இருந்த அனைத்து பிரச்சனைகள், அதாவது பிரச்சனையினாலே நமக்கு பணம் சார்ந்த பிரச்சனைகள் அதிகமாக தான் இருக்கும். பணத்தை எப்படி தான் நம்ம சம்பாதிச்சாலுமே நம்ம வீட்டில் ஒரு ரூபா கூட தங்க மாட்டேங்குது. மகாலட்சுமி கடாட்சமே ஏற்பட மாட்டேங்குது. வீட்டில் எந்த ஒரு விருத்தியாம்சமும் ஏற்பட மாட்டேங்குது. கடன் பிரச்சனையாக இருக்குது. தொழில் செஞ்சால் அதில் வருமானமே இல்லாமல் இருக்குது. வேலை பார்த்தோம்னா ஒரு இன்க்ரிமெண்ட் இல்லாமல் இருக்குது. அப்படின்ற அனைவருமே இந்த வழிபாடை நம்பிக்கையோடு செய்கிற பட்சத்தில் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு அற்புத பலனை இது ஏற்படுத்தி கொடுக்குங்க. எந்த ஒரு பூஜையாக இருந்தாலும் மந்திரமாக இருந்தாலும் நம்ம சொல்ல சொல்ல செய்ய செய்ய கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய வாழ்க்கை தரத்தை அது மேம்படுத்தி கொண்டே போகும். இன்றைக்கி செய்கிற இந்த வழிபாடு ஒரு 10 நாள் கழித்து கூட உங்களுக்கு பலனை கொடுக்கும். அதனால் நீங்கள் எந்த ஒரு வழிபாடு பண்ணாலும் அதற்கு பலன் இல்லாமல் ஒரு நாளும் போகாதுங்க. நாளைக்கு பார்த்தீங்கன்னா மிகவும் அற்புதமான பௌர்ணமிங்க. வருடத்தில் கடைசி பௌர்ணமி, மார்கழி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி. மற்ற மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியை விட இந்த பௌர்ணமிக்கு சக்தி அதிகமாக இருக்குது. அதனால் இந்த பௌர்ணமி அன்று இப்போ நான் சொல்லக்கூடிய முறையில் நீங்கள் வழிபடும்போது ஒரு ரூபா கூட செலவு கிடையாது. ஒரு ரூபாய் இருந்தால் மட்டும் போதும். உங்களுடைய தலைவிதியை இது மாற்றி அமைக்கக்கூடிய அற்புதமான ஒரு வழிபாடு. அது என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்கம்மா. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். என்னோடய பதிவுகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்கம்மா. நாளைக்கு அதிசக்தி வாய்ந்த மார்கழி மாதத்தில் வரக்கூடிய அபூர்வ பௌர்ணமின்னு கூட சொல்லலாம். இந்த நாளில் மகாலட்சுமி தாயாரை நம்ம இந்த முறையில் வழிபடும் போது நிச்சயமாக நீங்கள் கேட்பது மட்டும் கிடையாதுங்க, கேட்காததையும் அம்மா உங்களுக்கு தாராளமாக கொடுப்பாங்க. அதனால் இந்த வழிபாடை யாருமே தவற விடாதீங்க. ஒரு ரூபாய் காசு உங்கள் வாழ்க்கையை மாற்றும். அந்த அளவுக்கு அற்புதமான ஒரு பரிகாரத்தை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நாளைக்கு பௌர்ணமி இரவு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அதாவது பௌர்ணமி வெளிச்சம், நல்ல நிலவு ஒளி தெரியுது பாருங்கள். அந்த நேரத்தில் உங்கள் வீட்டில் பித்தளையாலான பாத்திரம் இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரு ரூபாய் வைக்கக்கூடிய அளவுக்கு சின்னதாக பித்தளை பாத்திரம் இருந்தால் எடுத்துக்கோங்க. இல்லாத பட்சத்தில் கண்ணாடியாலான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதுவும் இல்லாத பட்சத்தில் நீங்கள் சில்வரை யூஸ் பண்ணலாம். அது கூட உங்கள் வீட்டில் கங்கா தீர்த்தம் இருந்தால் எடுத்துக்கோங்க. அந்த கங்கா தீர்த்தத்தை அந்த பவுலில் ஊற்றிக்கோங்க, அந்த கிண்ணத்தில் ஊற்றிக்கோங்க. அப்படி ஊற்றிட்டு வேறு எதுவுமே வைக்க வேணாங்க. ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய், கொஞ்சம் பச்சை கற்பூரம் போட்டு ஒரு ரூபாய் காயினையும், அந்த ஒரு ரூபாய் காயின் வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த காயினை நீங்கள் நல்லா சுத்தம் பண்ணிவிடுங்க. ஏன்னா நிறைய பேர் கையில் போயிட்டு வருது இல்லையா, அதனால் அதை நல்லா தண்ணீரால் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா தொடச்சிட்டு அந்த காயினை நீங்கள் பித்தளை கிண்ணம் வச்சுருக்கீங்க பாருங்கள், கங்கா தீர்த்தம் ஊற்றி வச்சுருக்கீங்க பாருங்கள், அதில் நீங்கள் அந்த ஒரு ரூபாய் காயினை வைங்க. சில பேர் வீட்டில் கங்கா தீர்த்தம் இல்லாத பட்சத்தில் மஞ்சள் கலந்த நீரை அந்த கிண்ணத்தில் ஊற்றிட்டு ஒரு ரூபாய் காயின், ஒரு ஏலக்காய், ஒரு கிராம்பு, கொஞ்சம் பச்சை கற்பூரம், இதெல்லாம் மகாலட்சுமியை வசியம் பண்ணக்கூடிய பொருட்கள். அதனால் இதெல்லாம் போட்டு உங்கள் வீட்டுக்கு மேலே மொட்டை மாடியில் இல்லை பால்கனியில் இல்லை உங்கள் வீட்டுக்கு வெளியில் பின்னாடி எங்கே நிலவு வெளிச்சம் தெரியுதோ அந்த இடத்துல இதை வச்சுட்டு வந்துடுங்க. அவ்வளோதாங்க. இதை வச்சுட்டு வந்துட்டு நீங்கள் தூங்க போயிடலாம். மறுநாள் காலையில் சூரிய உதயம் வர்றதுக்கு முன்னாடியே ஏந்திரிச்சு சுத்தபத்தமாக குளிச்சுட்டு அதை நீங்கள் எடுத்துகிட்டு உங்கள் பூஜை ரூமில் வச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. குளிக்க முடியல, கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருக்குது அப்படின்றவங்க நீங்கள் குளிக்காமல் கூட அங்கே போய் மாடியில் நீங்கள் எந்த இடத்துல அந்த கிண்ணத்தில் நீங்கள் அந்த ஒரு ரூபாய் காயின் போட்டு வச்சுருக்கீங்க பாருங்கள், அதை எடுத்துகிட்டு அதை ஒரு சிகப்பு துணி இல்லைன்னா வெள்ளை துணியில் அந்த ஒரு ரூபாயை முடிஞ்சு நீங்கள் பணம் காசு எங்கே வைக்கிறீங்களோ அந்த இடத்துல வச்சு பாருங்கள். சிறுக சிறுக உங்களுடைய வாழ்க்கையில் பணம் வர ஆரம்பிக்குங்க. உங்கள் வாழ்க்கையில் இருந்த அனைத்து பணத்தால் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தும் விலகும். மகாலட்சுமி தாயாருக்கு மிகவும் உகந்தது பார்த்திங்கன்னா இந்த சில்லறை நாணயங்கள் தான். எந்த வீட்டில் இந்த சில்லறை காசோட சத்தம் கேட்குதோ அந்த இடத்துல மகாலட்சுமி தாயார் குடியிருப்பதாக ஐதீகம். அதனால் மறக்காமல் இந்த வழிபாடை பண்ணுங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா நாளைக்கு பௌர்ணமி நிலவு வந்துடுது பாருங்கள். ஒரு மாலை நேரத்தில் 6 மணிலேருந்து நீங்கள் இரவு ஒரு 10 மணிக்குள்ளே இந்த வழிபாடை பண்ணுங்கள். எப்பொழுதும் பௌர்ணமினா நம்ம காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றி வச்சுருப்போம்.
நாளைக்கு பார்த்திங்கன்னா பாயசம் வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய பாயசம் செய்து மகாலட்சுமி தாயாருக்கு நீங்கள் நைவேத்தியமாக வைக்கும்போதும் செல்வநிலை உயரும். பணம் காசுக்கு தட்டுப்பாடு இல்லாமல் இருக்குங்க. செல்வநிலை உயரும்னு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். அதே போல் வெள்ளை நிறத்திலான இருக்கிற பொருட்கள் சுக்கிர பகவானுடைய ஆதிக்கம் நிறைந்தது. பௌர்ணமி அன்று மகாலட்சுமி தாயாரையும் சுக்கிர பகவானையும் மனதார பிரார்த்தனை பண்ணும்போது நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பொருளாதார தடைகள் அனைத்தும் விலகுங்க. பணம் இல்லை அப்படின்ற வார்த்தை இருக்காது. ஒவ்வொரு பௌர்ணமியும் இது நீங்கள் கடைப்பிடிக்கலாம். பூஜை ரூமில் விளக்கு ஏற்றி வச்சிட்டிங்க இல்லையா, 2 1 காயின் எடுத்துக்கோங்க. அதையுமே தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தொடச்சிக்கோங்க. அந்த 2 1 காயினுக்கும் மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சுக்கோங்க. மகாலட்சுமி தாயாரோட அம்சமாக கருதப்படுவது பார்த்திங்கன்னா வெற்றிலை. இந்த 2 வெற்றிலையும் நல்லா பச்சை பச்சேர்னு இருக்கிறதா, எங்கேயும் ஓட்டை இல்லாமல் கிழிஞ்சு இல்லாமல் எடுத்துக்கோங்க. அந்த 2 வெத்தலைக்கு மேலே இந்த 2 காயினை வச்சுக்கோங்க. அது கூடவே 1 ஏலக்காய், 1 கிராம்பு, கொஞ்சம் பச்சை கற்பூரம் வச்சுக்கோங்க. இது மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்பவும் விருப்பப்பட்ட பொருட்கள். இதற்கு மயங்கி அம்மா நம்மக்கிட்ட வந்துடுவாங்க. அதனால் செல்வத்தை ஈர்க்கக்கூடிய பொருட்கள்னு கூட சொல்லலாம். இதையும் அந்த வெத்தலைக்கு மேலே இந்த பொருளையும் வச்சு 2 காயினையும் வச்சு உங்கள் கையை மூடிட்டு மகாலட்சுமி தாயாருடைய மிகவும் சக்தி வாய்ந்த பீஜ மந்திரம் ஸ்ரீம், இந்த மந்திரத்தை கூட இந்த ஒரு சுவிட்ச் வேர்டை சொல்லுங்கள். இது 2யும் சேர்த்து சொல்லும்போது வாழ்க்கையில் பொருளாதார வளர்ச்சி ஏற்படும். பணத்துக்கு தடை என்பதே இருக்காதுங்க. ஸ்ட்ரீம் பிரிசி, ஸ்ட்ரீம் பிரிசி, ஸ்ட்ரீம் பிரிசி அப்படின்னு சொல்லுங்கள். அடுத்தது சுக்கிர பகவானுடைய மந்திரம் ஓம் திராம் த்ரீம் த்ரோம் சக சுக்ராய நமக. ஓம் திராம் த்ரீம் த்ரோம் சக சுக்ராய நமக. இதை ஒரு 28 முறை சொல்லி அதனால் முடிஞ்சதுன்னா நீங்கள் தூப தீப ஆராதனை காமிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் விளக்கேற்றி வச்சுட்டு கூட இந்த மந்திரத்தையும் இந்த இப்போ நான் சொன்ன முறையை நீங்கள் செஞ்சுட்டு அந்த வெத்தலையோட அந்த காசு எல்லாத்தையும் அம்மாவோட பாதத்தில் வச்சுடுங்க. நாளை முழுவதும் அது அம்மாவோட பாதத்திலே இருக்கட்டும். நாளை மறுநாள் நீங்கள் பௌர்ணமிக்கு மறுநாள் என்ன பண்ணுறீங்கன்னா, அதிகாலையில் குளித்து முடிச்சுட்டு நீங்கள் பூஜை ரூமில் வச்சுருக்கீங்க பாருங்கள். வெத்தலை 2 1 காயின், கிராம்பு, ஏலக்காய், பச்சை கற்பூரம், இது எல்லாத்தையுமே ஒரு சிகப்பு கலர் துணியில் இல்லைன்னா மஞ்சள் நிறத்தில் இருக்கிற துணியில் வச்சு ஒரு மூட்டையாக கட்டி நீங்கள் பணம் காசு வைக்கிற இடத்துல வைங்க. கல்லாப்பெட்டியில் வைக்கலாம். அதே போல் கேஷ் பாக்ஸ்லேயும் வைக்கலாம். இது 2 காயினை நீங்கள் மாற்றக்கூடாதுங்க. ஏதாவது செலவு பண்ணாத இடத்துல வச்சுடுங்க. அவ்வளோதான். இப்படி வைக்கும்போது அனைத்து செல்வத்தையும் ஈர்த்து தரும். வீட்டில் வைக்கக்கூட இடம் இல்லாத அளவுக்கு பொன் பொருள் சேருங்க. நீங்கள் சும்மா உட்காந்துட்டு இருந்தால் சேராது. நீங்கள் செய்கிற வேலைக்கு ஏற்றது போல் 4 மடங்கான வருமானத்தை இது பெற்றுத்தரும். 3 மாதம் கழித்து இந்த மூட்டையில் இருக்கிற பொருள் எல்லாமே ஓடுற தண்ணியில் விட்டுட்டு அந்த 2 காயினை மட்டும் மாற்றாமல் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக மிகப்பெரிய அற்புத பலனை இது ஏற்படுத்தி கொடுக்கும். நல்லதே நடக்கும். நன்றி.